ஞானசம்பந்த பெருமானை அப்படி வரவேற்கிறார். எங்க ஒற்றியூரிலிருந்தே மயிலை வரைக்கும் அவரை வரவேற்று ஞானசம்பந்த பெருமான் திருவடியில் வீழ்ந்து வணங்கி அவருக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்கிறார். என் பெண் இறந்து விட்டால் உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. அவர் கேட்கல. அவர் தொண்டை கண்டு வியந்த ஞானசம்பந்த பெருமான் அவரை பார்க்கிற போது அருகாமையில் இருக்கிறவங்க சொல்றாங்க, இவருக்கு ஒரு பூம்பாவை என்று ஒரு பெண் இருந்தால், அவள் அரவு தீண்டி இறந்து விட்டாள். இப்பொழுதும் அவளை அந்த குடத்திலே வைத்து அவருக்கு நாள்தோறும் அமுது போன்றவற்றை இவர் படைத்து வருகிறார் என்று சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமான் கோயிலுக்கு போகல, நேரம் அங்கே போயிட்டார். நேராக அங்கே போய் இந்த பதிகத்தை மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையிலை பதிகம் பாடுகிறார். அப்போ சொல்ற ரெண்டு கண்டிஷன் தான். பெருமான்கிட்ட கேட்டது அந்த 10 பாடலை அப்படியே பிழிஞ்சு இந்த 10ஐயும் வச்சா ரெண்டு தான். ஒன்று, இறைவனது திருக்கோயிலிலே விழாக்களை செய்தல். இறைவனது திருக்கோயிலிலே விழாக்களை செய்தல். மற்றொன்று, அடியாருக்கான மாகேஸ்வர பூசனை. இந்த 2 தான். நீங்க சிவஞான போதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி கேவலம் சொல்லி